வணக்கம். மீண்டும் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, டாக்டர் ரெட்டி இவங்க தான் வந்து மார்க்கெட்டை தூக்குனாங்க. இன்னும் வந்து ஹெச்டிஎஃப்சி ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ்டுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் இன்னும் மேலே ஏறிட்டு இருக்குன்றது தெரியல. எனிவே இன்றைக்கி வந்து அரௌண்ட் 25 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க நிஃப்டி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நிஃப்டி இன்றைக்கி வந்து -90 வந்து க்ளோஸ் ஆச்சு. நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ். இன்றைக்கி நெகட்டிவ் சைடில் இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ, டிசிஎஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஆட்டோ, பஜாஜ் ஆட்டோ, ஹெச்சிஎல் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாக், ஒரு 10 ஸ்டாக், நான் 10 இல்லை ஒரு 7 ஸ்டாக் சொன்னதில் 4 ஸ்டாக் வந்து ஐடி செக்டர். நான் வந்து முதலே வந்து சொன்னேன் ஐடி செக்டர் மேலே போகிறது வந்து நம்பாதீங்க, இட் இஸ் ஒன்லி கவுண்டர் ட்ரெண்ட். இது கவுண்டர் ட்ரெண்டுக்கு தான் மேலே போயிட்டுருக்கு அண்ட் நிற்காதுன்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஹெச்டிஎஃப்சி ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு, ஆனாலும் மேலே போயிட்டுருக்கு, நோ கம்ப்ளைண்ட்ஸ். ரிலையன்ஸ் வந்து ஃபர்தராக அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ரிலையன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. ஸோ ஈக்குவலாக ஹெவி வெயிட்ஸ் ரெண்டு சைட்லேயுமே இருந்துச்சு அண்ட் ரெண்டு பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணனால மார்க்கெட் வந்து ஒன்றும் பெருசாக கீழே விழுல. ஃபஸ்ட் டேயில் கான்ட்ராக்டுக்கு எஃப்என்டோவில் அந்த புது ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது ரூல்ஸ் என்னதுன்றது புரியறதுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் நீங்களும் நானுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணாது. அன்டில் அன்லஸ் ஹியூஜ் வால்யூம் நான் வந்து ஒரு 20-30 கோடி ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் எஃப்என்டோ பண்ணுறேன்னு சொன்னால் ப்ராபப்ளி அதுக்கான அர்த்தம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும்னு இருக்கலாம். அதர்வைஸ் ஜாஸ்தி வந்து பண்ண வேணாம். போக போக அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எனக்கு தெளிவாக தெரியும் போது நான் பேசுகிறேன். ஜென்ரலாக அங்கே எழுதி வச்சுருக்கிறத வந்து படிச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து -90 நிஃப்டி இன்னமும் ப்ரீமியமில் இருக்குது. 102 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ரா டே ஸ்விங் வந்து 147. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நிஜமாகவே பாசிட்டிவாக இருந்துச்சு. பார்த்தோம்ல, ஹெச்டிஎஃப்சி வந்து சூப்பர் பாசிட்டிவாக இருந்துச்சு. மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் அவங்க தான். மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 56,082. நம்ம வந்து இலக்கு கொடுத்துருக்கிறது 58,500, 59,000 நம்ம கொடுத்துருக்குறோம். ப்ராபப்ளி இந்த மந்தில் வந்து அது கட்டாயம் வரத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து 112 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ப்ளஸ்ஸு அண்ட் ப்ரீமியமில் இருக்குது 333 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,800 இன்றைக்கி எங்கே க்ளோஸ் ஆச்சு? 24,852 வந்து க்ளோஸ் ஆச்சு. 24,800 ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. எப்படியா இருந்தாலும் சாட்டர்டே சண்டே இருக்குது, அதில் வந்து ப்ரீமியம் டிகே ஆகும் இந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்லேயும் வந்து பெரிய வாலட்டாலிட்டி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி நம்ம இந்தியா விக்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 2.09%, 2% வச்சிங்களா, கீழே இறங்கி 16.08 இருக்குது. ஸோ வாலட்டாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படியா இருந்தாலும் இந்த 2 நாள் வாலட்டாலிட்டி குறையும் போது உங்களோட ப்ரீமியம் குறையும். ரெண்டாவது வந்து 2 நாள் லீவு, அதனால டைம் டிகே, தீட்டா டிகேவும் ஆகும். இது ரெண்டும் ஆகும்போது மண்டே அன்னைக்கு ப்ராபப்ளி ஒரு பெரிய மூமெண்ட் இல்லாத, இவென்ச்சுவாலிட்டி எதுவுமே இல்லாத இருந்துச்சு. மண்டே அன்னைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துச்சுன்னு சொன்னால் ப்ரீமியம் கிடைக்கும். இந்த 2 நாளைக்கு வந்து ஓசியில் வந்து அந்த காசு கிடைக்கும். ஸோ ப்ராபப்ளி அதை நம்பி தான் வந்து 24,800 வந்து ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் வந்து 25,000 இருக்குது. பெரிய வித்தியாசம் கிடையாது. அது 49,73,000 கால் ரைட் ஆகிருக்கு. இதில் 24,800 காலில் 25,000 வந்து 77 lakh இருக்குது. ஸோ க்ளோஸ் அபவுட் ஒரு 2.5 லட்சம் கால் வந்து எக்ஸ்ட்ரா ரைட் ஆகிருக்கு. புட்டை பொறுத்த வரைக்கும் 24,800 ஹையஸ்ட் புட்டும் 51 lakhs இருக்குது அண்ட் 24,400 செகண்ட் ஹையஸ்ட் புட் இருக்குது. ஸோ இந்த 24,800 கால் புட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராடல் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்ட்ராடல் போடும் போதும் வாலட்டாலிட்டி குறையும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் கெயின் இருக்கும்ன்றது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ராடல் வந்து நார்மலி இட் ஒர்க்ஸ் ஆஸ் லாங் ஆஸ் ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சில் இருந்துச்சுன்னா. எனிவே நம்ம அதை பற்றி டீட்டெயில்ஸ் போக வேணாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 56,000 தான் வந்து காலும் புட்டும் ரெண்டுமே வந்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிஎஸ்சி சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல வேணால், ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து அது வந்து ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மட்டுமே வந்து 8.2% வந்து அப் ஆகிருக்கு. அடுத்தது வந்து நம்ம முத்தூட் ஃபைனான்ஸ் ரிசல்ட் நல்லா இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 6.2% வந்து அப் ஆகிருக்கு. 6.9% அப் ஆகிருக்கு. என்பிசிசி இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் சிச்சுவேஷனில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் கொஞ்சம் அந்த நம்ம சொன்னதெல்லாம் வந்து பரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும்.
இன்றைக்கி வந்து 4.2% வந்து யூனியன் பேங்க் வந்து ஏறி இருக்குது. 4.1% வந்து யூனியன் பேங்க் எழுதியிருக்கு. நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, 4 நாளில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 11 ஸ்டாக்ஸ் கொடுத்ததில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை கவனிங்கன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி யூனியன் பேங்க் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, எஸ்பிஐ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. யூகோ பேங்க்கோட டெய்லி சார்ட்டை போய் பாருங்கள், பியூட்டிஃபுல் அவுட்புட் கொடுத்துருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 33 ரூபீஸில் இருக்குது. 39 to 40 ரூபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, இது நான் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். சார்ட்டை பார்த்துட்டு ஒரு நல்ல கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மறுபடியும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 6,450 crores வந்து விற்று இருக்கிறாங்க. டிஐஎஸ் ஆஸ் யூஷுவல் 9,095 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. மார்க்கெட் விக்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் நேற்று லெவலில் தான் நிற்கிது. நேற்று 85.50 இருந்துச்சு, இன்றைக்கி 85.52 இருக்குது. 2 பைசா வந்து வீக் ஆகிருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் கிடையாது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ளோஸ் டு அபவுட் $33 வந்து உளுந்துட்டு இருக்கு இப்போ ரைட் நவ். நேற்று வந்து 9,878.80 இருந்துச்சு, இன்றைக்கி 9,805 இருக்குது. ஸோ ஒரு 80 ரூபா வந்து கிராமுக்கு வந்து உளுந்துருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் வந்து விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து க்ளோஸ் டு அபவுட் 500 rupees per kg வந்து உளுந்துருக்கு. 1,100,000 அந்த லெவலில் வந்து சில்வர் இருக்குது. ருப்பி நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸ் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இன்னமும் அந்த 99 98ன்றது அந்த அந்த ஒரு இழுபறியில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ப்ராபப்ளி இன்றைக்கி வந்து அந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆகுன்றது ஹிண்ட் பண்ணுது. டாலர் இண்டெக்ஸ் நம்ம பாண்டு 30-year பாண்டை பொறுத்த வரைக்கும் பிலோ 5ல் இருக்குது. ரைட், அந்த இழுபறியிலேயே ஓடிட்டுருக்கு. பிலோ 5ல் தான் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ ஒன்றும் ஒரு பெரிய டிராஸ்டிக் மூவ் கிடையாது. பட் ஒன்று மனசில் ஞாபகம் வச்சுங்க, லாஸ்ட் 15 days-ஆக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த 24,800 to 25,000 அந்த ஜோன்லேயே தான் வந்து மார்க்கெட் கன்சாலிடேஷனாக இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாக எது வேணால் இருக்கட்டும், அந்த ஜோனில் வந்து போயிட்டுருக்கு. டாலர் இண்டெக்ஸு பிட்வீன் 99 to 99க்கு கீழே கொஞ்சம் அந்த ஜோனில் தான் வந்து லாஸ்ட் ஒரு 15 days-ஆக போயிட்டுருக்கு. யூஎஸோட பாண்ட் மார்க்கெட்டும் அதே மாதிரி அந்த 5% அந்த லெவலில் தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5% ஜோனில் தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. இது எல்லாம் எது காட்டுதுன்னு சொன்னால், ஏதோ ஒரு பாயிண்ட், ரைட், ஏதோ ஒரு ட்ரிகர், எது வேணா இருக்கலாம். அது வந்து நல்ல சைடாகவும் இருக்கலாம், கெட்ட சைடாகவும் இருக்கலாம். அந்த ட்ரிகர் வந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் பெருசாக உழுவுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட், இது மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுங்க. எந்த மூவ் வந்தாலும் பெரிய மூவாக இருக்கும். அந்த மூவ் எனிவேர் பிட்வீன் 800 to 1000 points நிஃப்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் ஸ்டாப் லாஸ் எங்கே போடணுமோ நீங்கள் போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். நம்ம கோல்டை பற்றி பார்த்தாச்சு, சில்வரை பற்றி பார்த்தாச்சு. ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸில் வந்து நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்எஸ்சியோட ஸ்டாக்கு தாறுமாறாக ஏறி இருக்குது. 1,850லேருந்து 1,900 2,000 ரேஞ்சில் விற்றுட்டு போய் இன்றைக்கெலாம் வந்து 2,400 2,350 2,500 இந்த ரேஞ்சில் வந்து விற்கிது. அண்ட் ஸ்டாக் கிடைக்க மாட்டேங்குது. இதான் வந்து சூழ்நிலை. எங்கள் சைடில் வந்து சில பொசிஷன்ஸ் இருக்குது. என்எஸ்சி யாருக்காச்சும் வேணும்னு சொன்னால் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888க்கு. இது வந்து ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸு. யார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொடுக்குறோம். அண்ட் இது வந்து லீகலாக உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஒன்று. ரெண்டாவது என்எஸ்டிஎல், ரைட், நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்எஸ்டிஎல் இந்த ஸ்டாக்கும் வந்து ரொம்ப நல்ல கம்பெனி. மார்க்கெட்டில் வந்து எப்படி என்எஸ்சி பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, நாட் ஃபார் கமாடிட்டி, எம்சிஎக்ஸ் கமாடிட்டிக்கு இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அதே மாதிரி தான் சிடிஎஸ்எல்ன்றது ஒரு டிபி அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, என்எஸ்டிஎல் வந்து ஒரு இது பண்ணுறதுக்கு, டிபி அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு. டெஃபினட்டாக இவங்க வந்து மோனோபொலி ஸ்டாக். எப்படி வந்து பிஎஸ்சி என்எஸ்சி இருக்கோ அதே மாதிரி தான் சிடிஎஸ்எல் அண்ட் என்எஸ்டிஎல் ரெண்டுமே வந்து ஒரு மோனோபொலி ஸ்டாக்கு. ஸ்டாக் ப்ரீ ஐபிஓவில் இருக்குது. ப்ராபப்ளி அடுத்த 3 to 6 monthஸில் வந்து அங்கே ஐபிஓ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி என்எஸ்சி வந்து பற்றிக்கிட்டு ஓடுதோ
ப்ரீ ஐபிஓலே அதே மாதிரி இதுவும் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. OYO உங்களுக்கு தெரியும், ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறது. இவங்களோட ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸும் அவைலபிள் இருக்குது. நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னு சொன்னால் ரொம்ப நாள் கழித்து இவங்க ப்ராஃபிட்டபிளில் வந்திருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 வெஞ்சர் கேபிட்டல் நீங்கள் சொல்லுங்கள், இன்வெஸ்டர்னு சொல்லுங்கள். உலகத்தில் எல்லா கம்பெனிலையும் இவங்க காசு போட்டு வச்சுருக்கிறாங்க. BlackRock அவங்க தான் வந்து இவங்களுக்கான ஃபண்டர். அவங்க வந்து இதுக்கு ஐபிஓக்கு வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ BlackRock ஐபிஓவில் வந்து தே வாண்டட் டு ஆஃப்லோட் அபவுட் 50% ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். காரணம் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி ஒரு ரேலி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ பிக் நேம்ஸ் ஆர் இன்வால்வ் அண்ட் கம்பெனியும் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஊர் பேர் தெரியாத கம்பெனிஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ எனிவே இந்த 3 ஸ்டாக் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுனால் எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888க்கு. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.